குட் மார்னிங் மிஸ்டர் சுந்தர்லிங்கம். வாங்க. நீங்க? நான் தான் மிஸ்ஸஸ் பத்மா ரங்கசாமி. ஃபோன் பண்ணனே. இவர் தான் மிஸ்டர் சுமதி, வாரகலா பத்திரிகை எடிட்டர். அதான் குரல் ஆம்பளை மாதிரியே இருக்கு. நான் தான் ஜெகதீஷன். ஆஹா, இவர் என்கிட்ட வக்கீலா இருக்க. அவர் எப்படி என்கிட்ட வக்கீலா இருப்பார்? நான் தான் அவர்கிட்ட வக்கீல். எதை பேசினாலும் தப்பாவே வருது சார். ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கீங்க. அப்படியே ஏமா காலையில பேசுனீங்களே, அந்த மேட்டர்ல நான் என்ன பண்ணோம்? அட்வைஸுக்காக தான் சார் உங்ககிட்ட வந்திருக்கோம். என்ன அட்வைஸ்? இது ஒரு ரேப் கேஸ். ஒரு பையன் ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டான். அதுக்கு நீங்க ஒரு விட்னஸ், அவர் ஒரு விட்னஸ். போலீஸ் ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. அவங்க ஆக்ஷன் எடுக்க போறாங்க. இதுல நான் எங்க வந்தேன்? அங்கதான் நீங்க வரீங்க. இந்த போலீஸ்ல அந்த கேஸ் விஷயமா ரொம்ப அலட்சியமா இருக்காங்க. உங்க மாதிரி ஒரு பெரிய வக்கீல் எங்க சைட்னா கொஞ்சம் ஜரூரா கேஸ் நடக்கும். ஆமா சார், கம்ப்ளைண்ட் கொடுத்து 3 நாள் ஆச்சு. இன்னும் அவங்க அந்த பையனை அரெஸ்ட் பண்ணவே இல்லை. ஆமா சார், அந்த கேஸ் விஷயமா இந்த அம்மா நிறைய அறிக்கைகள்லாம் கொடுக்கணும்னு இருக்காங்க. அதுல சட்ட பிரச்சனை வரக்கூடாது பாருங்க, அதுக்கு உங்க ஹெல்ப் தேவை. ஆமா சார், எங்க சமூக சேவா சங்கத்துக்கு நீங்க அட்வைசரா வந்துட்டீங்கன்னா இந்த விஷயத்துல நாங்க அறிக்கையெல்லாம் கூட கரெக்டா கொடுக்க முடியும். அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை. டைம் என்ன சார்? டைம் அழிஞ்சு போகக்கூடிய விஷயம். காலம், புகழ், பணம், இந்த மாதிரி அழிய போற விஷயங்களை பத்தி நாம கவலையே படக்கூடாது. அழியாத விஷயங்களை பத்தி தான் நம்ம கவலைப்படும். ஏமா இதுக்கு நான் என்ன பண்ணணும்? அத சொல்லுங்க முதல்ல. பாருங்க, யாரான ஒரு கேஸ்ல லாயரா போய் பாருங்க. சார் அவங்களாம் ஜட்ஜ் ஆயிட்டாங்க. என்கிட்டே வந்து ஏன் ப்ரொஃபஷனே திட்டுறீங்களா? இதை நான் தாங்கிக்க மாட்டேன். ஏன் வளர்ற? கேஸ்ல எல்லாம் எங்கேயோ ஜட்ஜ் ஆடுறேன். அவெல்லாம் நாமினேஷன். யூ ஆர் இன்காரிஜிபிள். தேங்க்யூ சார். என்ன சார் அவர் உள்ள போயிட்டார்? ஏன் நீங்க வந்தா சாதாரணமா எல்லாரும் எழுந்து வெளியில தான் ஓடி போடுவாடா? சார், இந்த கேஸ் ரொம்ப சீரியஸ். அந்த ரேப், அந்த இன்சிடென்ட் எப்படி நடந்ததுன்னு நான் சொல்றேன். வேண்டாமா, இதெல்லாம் போய் யாராவது சொல்லிட்டு இருப்பாளா? சார் வேண்டாம் வேண்டாம் சார், விளையாடுறீங்களா? கற்பழிப்பு ஒரு பயங்கரமான சமுதாய வியாதி. ஒரு பொண்ணுடைய கற்பு அழிஞ்சு போச்சு. அழியக்கூடிய விஷயங்களை பத்தி நாம கவலைப்படவே கூடாது சார். அழியாத விஷயங்கள், அதுதான் நினைச்சு பார்க்கணும். இப்பதான் ஒருத்தர் உபதேசம் பண்ண நினைக்கிறேன் சார். சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். அந்த பொண்ணை நினைச்சு பாருங்க சார். அந்த பொண்ணோட உருவத்தை மனக்கண் முன்னாடி நிறுத்துங்க. அந்த பொண்ணோட இளமையை நினைச்சு பாருங்க. அவரை நினைச்சு பாருங்க சார். ஏன் எனக்கு என்ன தலையெழுத்தா? இந்த வயசான காலத்துல இதெல்லாம் நினைச்சு பார்க்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்து? இதெல்லாம் நினைச்சு பார்த்து தான் அந்த பிள்ளையாட்ட அந்த காரியத்தை பண்ணிருக்கான். நான் வேற ஒரு தடவை நினைச்சு பார்க்கணுமா? உனக்கு பொழுது போல நீ எல்லாத்தையும் நினைச்சு பார்ப்ப. நோ மிஸ்டர் ஜெகதீசன், அந்த பையன் ஒண்ணுமே நினைச்சு பார்க்கல. அயோக்கிய. இனிமே எப்படி கல்யாணம் நடக்கும்? வேலை கிடக்கட்டும் சார், இப்படி எழுந்து வாங்க. நான் வேலைக்குன்னு உட்கார்றது ஏதோ ஒரு நாள். இவ்வளவு சாதாரணமா பேசுறீங்களே, நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்களா? சொல்லுங்க, நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்களா? என்ன இருக்கிற பாத்தியா, நம்ம பர்சனாலிட்டியில என்னவோ இருக்கு. அது உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பரவாயில்லையா? அது என்ன டிவோர்ஸ்? ஓ, உங்களே இல்லையா? ஓ, இட்ஸ் ஆல் ரைட். ஆஃப்டர் ஆல் இட்ஸ் ஆல் ஃபன். தப்பே இல்ல. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி ஜோக்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க ரொம்ப ஃபார்வர்ட். தெரியுது. உங்க ஹஸ்பண்ட் ரங்கசாமி ரொம்ப கொடுத்து வச்சவர். ஆமா, உங்களுக்கு ஹஸ்பண்டா இருக்கிறத தவிர அவர் வேற ஏதாவது வேலை பார்க்கறாரு? ஓ, யூ ஆர் ரியலி ஃபன்னி. இஸ் இட்? வீட்ல சும்மா தான் இருக்கேன். அப்படியே இருக்கட்டும், ஆம்பளைக்கு தான் லட்சணம். சும்மா மழுப்பாதீங்க சார். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க தயாரா? நானே 2ஆம் கல்யாணம் பத்தி யோசிச்சுட்டு தான் இருந்தேன். இப்படி ஒரு பிராப்தம். அப்படி என்ன வயசு ஆயிடுச்சு? எனக்கு 58 தான் ஆகுது. நான் ரெடி சார். அந்த பொண்ணுக்கு 20 வயசு தான் ஆகுது. ஏன் இருந்தாங்க? அந்த பொண்ணை ஒருத்தர் ரேப் பண்ணி விட்டானே, என்ன ஒன்னும் யாரும் ரேப் பண்ணலையா? நானும் நீங்க தமாஷ் பண்றீங்க. நீங்க ஒண்ணு அந்த நான் சீரியஸா சொல்றேன். என்னைக்கு எந்த இடத்துல கல்யாணம்னு சொல்லுங்க, கொண்டு வந்து தாலியை கட்டி போடுறேன். ஆனா ஒண்ணு, அதுக்கப்புறம் இந்த கேஸ் நடக்கிறதுக்கு நான் பர்மிட் பண்ண மாட்டேன். அப்புறம் எனக்கு கொஞ்சம் அசிங்கமா போயிடும். என்ன சார், நீங்க இந்த கேஸையே கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டீங்க போல இருக்க. நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். அந்த பொண்ணு உங்களை எப்படி சார் கல்யாணம் பண்ணிக்கும்? அவங்க அந்த சென்ன, உங்க அந்த சென்ன. அவ வயசு என்ன, உங்க வயசு என்ன? ஒரு ரேப் ஆன பொண்ணு, அது கூட ஒரு ஏழப்பட்டவன் வக்கீல் குமாஸ்டானா கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லை. அப்புறம் எவன் கல்யாணம் பண்ணிப்பா, எவன் கல்யாணம் பண்ணிப்பா? இது என்ன பேச்சு வேண்டியிருக்கு? கேஸ் நடந்தாதானே நீங்களும் ஆஹா ஓஹோன்னு ஆர்ப்பாட்டம் பண்ண முடியும். அம்மா
ஒன்று சொல்கிறேம்மா, உங்கள் ஹஸ்பண்ட் ரங்கசாமி நினைச்சா எனக்கு ரொம்ப ஐயோபாவமா இருக்கு. Oh, you are really a character. I must tell this to Ranga. யார் ரங்கா? உங்கள் பையனா? சார் அவங்க ஹஸ்பண்டை தான் ரங்கா ரங்கான்னு செல்லமா கூப்பிடுவாங்க. அவ்வளோ அந்யோன்யம். இன்னும் கொஞ்ச நாள் போனா டே ரங்கா தான். அதுல ஒரு பியூட்டி தெரியுமா? நானும் ரங்காவும் ஒரு நாள் பெட்ரூம்ல வேணாம் இதெல்லாம் வேணாமா, யாருக்கு இதெல்லாம் போய் எங்க எதிரெல்லாம் இல்ல சார், நாங்க பேசிட்டு இருக்கும்போது ரங்கா திடீர்னு மேல வந்து வேண்டாம்மா, இது என்ன நம்பா போச்சு இது சார். யாரா பார்த்தா என்ன தப்பா நினைப்பா சார்? அவங்க ஹஸ்பண்ட சொல்ல அவங்க வீட்டு நாயை சொல்றாங்க. ரங்கானால அதான் அவங்க வீட்டு நாய்க்கும் பேர் ரங்கா தான். அது அவங்க ஹஸ்பண்டை கிண்டல் பண்றதுக்காக நாய்க்கு அந்த பேரை வச்சாங்க. அது நலிச்சு போச்சு. he likes that name very much. ரங்காவுக்கு அந்த பேர் ரொம்ப பிடிக்கும். எந்த ரங்காக்குமா பிடிக்கும்? ஹஸ்பண்ட் ரங்காக்கா, நாய் ரங்காக்கா, ஒரு இடமும் புரிய மாட்டேன்றது எனக்கு. how funny. பாருங்க சுமதி, நான் என் ஹஸ்பண்டான்னு கேட்குறாரு. சார், நீங்க நிச்சயம் ஒரு நாள் ரங்காவை மீட் பண்ணோம். நான் நெக்ஸ்ட் டைம் இங்க வரும்போது ரங்காவை பிடிச்சி இழுத்துட்டு வரப்போறேன். அது நல்லா பண்ணாது. ஒரு நாளை போல இருக்காது. திடீர்னு அது மேலே விழுந்து லவுக்குன்னு பிடிக்கும் நமக்கு. அதெல்லாம் no I mean my husband. அதையே பிடிச்சி இழுத்துன்னு வரேன்னு சரி பாவம். அது பாட்டுக்கு தேவையான வீட்டுக்கு காவலாக இருந்துட்டு போட்டுமே. பெண்ணத்துக்கு ஒரு நாள் நீங்க நாய் பிஸ்கட்டை கையில வச்சுட்டு ரங்கா ரங்கான்னு கூப்பிடுறாரு. உங்க ஹஸ்பண்ட் ஓடி வந்துடுறாரு. அப்ப என்ன பண்ணுவாரு? வெரி சிம்பிள். பிஸ்கட் அவருக்கு கொடுத்துருவேன். he likes it very much. எதை எடுத்தாலும் he likes it. அந்த மனுஷனுக்கு என்ன விதி விவசாயே கிடையாது. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உங்க கார் டிரைவரை கூப்பிட்டு ரங்கா வெட்டரினரி ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போய் இன்ஜெக்ஷன் போட்டுன்னு வந்த போறேன். அவன் உங்க ஹஸ்பண்டுக்கு நாய் இன்ஜெக்ஷன் போட்டுன்னு வர போறான். அவங்க ரங்காவுக்கு நாய் இன்ஜெக்ஷனா? அம்மா, எனக்கு கோர்ட்டுக்கு போகணும், நேரமாகுது. சார், அட்வைஸ் தான் தரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க. அட்லீஸ்ட் கமிஷனர்கிட்ட சொல்லி இந்த கேஸை கொஞ்சம் சீரியஸாவது கவனிக்க சொல்லுங்க சார். அதெல்லாம் அவங்களே கவனிப்பாங்கம்மா. சரி, நாளைக்கு கோர்ட்டுக்கு போறச்சா எஸ்ஐ கிட்ட ஒரு வார்த்தை சொல்றேன். Oh, you are so lovely, so cute. ஏன் முறைக்கிறேன்? அந்த அம்மா பண்ணா மட்டும் பார்த்துன்னு நிக்கிறேன். நீங்க ஆக்ஷன்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன்லாம் முடிஞ்சு போச்சு. அதுவும் இல்லாமல் இன்சிடென்ட் நடந்த போது அந்த அம்மா அங்கே இருந்திருக்காங்க. ஆமா சார். பாக்கி பிஸ்னஸ்லாம் வெயிட் பண்ணுறாங்க. அந்த பையனையும் பொண்ணையும் நான் சினிமா தேட்டரில் அன்னைக்கு பார்த்தேன். ஓகே ஓகே. கான்ஸ்டபிள், பாக்கி விட்னஸ்லாம் ஒவ்வொருத்தரையும் அழைச்சிட்டு அனுப்புறேன் சார். உள்ள சார் ப்ளீஸ் சார். அப்புறம் அந்த பையனோட காலேஜ் பிரின்சிபாலை காண்டாக்ட் பண்ணேன். அவர் அந்த காலேஜ் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் அனுப்பிச்சு வச்சாரு. மிஸ்டர் சந்திரசேகர். யா. Good morning, Sub Inspector. Good morning. மிஸ்டர் எஸ், வெல்கம். How are you, sir? Mr. Sundaralingam, advocate. Mr. Chandrasekhar, professor. Yes. Inspector, I think I have told you already what all I know. Of course. தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன்றாரு. Thank you. சார், அவர் சொல்றாரு அந்த பையனுடைய பிஹேவியர் காலேஜில் கூட அந்த பொண்ணுகிட்ட சரியா இல்லைன்னு சொல்றாரு. ஆமாம் சார், நான் கூட நிறையா தடவை வார்ன் பண்ணிருக்கேன். பட் he never listened. அம்மா, இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சுட்டாங்க. நான் வரட்டுமா? சார், 1 minute. He is Mr. Parameswaran, அந்த பையனுடைய ஃபாதர். சார், அவனை என் பையன் சொல்லிட்டு அவனும் இன்ஸ்பெக்டர். அதுக்காக வேற யார் பையனும் சொல்லிடாது. இன்னும் கேவலமா போயிடும். பெத்த பையனை பத்தி யாராவது 4 பேர் எதிர எப்படி பேசுவாளா? அவன் நல்லபடியாக தான் வளர்த்தேன். ஆனால் அவன் கெட்டு குட்டிச்சவராக போயிட்டான் இன்ஸ்பெக்டர். Hello, hello, hello. Hello everybody. I am Mahesh Raj, the film director. I am the film director, the dialogue writer, the script writer, the music director, the cinematographer, And the audience. ஒரே ஆள் உள்ள hello inspector. எஸ், வெல்கம். அன்னைக்கு இந்த இன்சிடென்ட் நடந்த அன்னைக்கு நான் தேவி தியேட்டர் போய்கிட்டு இருக்கேன். ஈவினிங் ஷோ. டாக்ஸியில் போகிறேன். ஏன்னா என்னுடைய டொயோட்டோ கார் அண்டர் ரிப்பேர். ஓஹோ, இம்போர்ட்டட் டொயோட்டோ, இருக்கு. ஜாப்பனீஸ் தட்ஸ் அண்டர் ரிப்பேர். ஒன்றும் மேஜர் ரிப்பேர், மைனர் ரிப்பேர். 2 days சரியாயிடும். ரைட்.
ஸோ டாக்ஸியில் போகிறேன். போய் அந்த தியேட்டர் வாசலில் போய் என் டாக்ஸியை நிறுத்துறேன். இங்கேயா? இங்கே இருக்கு. அப்போ அந்த பையனும் பொண்ணும் தியேட்டரை விட்டு வந்துக்கினே இருக்காங்க. இப்படி நான் டாக்ஸியை விட்டு கீழே இறங்குறேன். அந்த பொண்ணு அந்த பையனை பார்த்து லெட்ஸ் கோ பை பஸ் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த பையன் அந்த பொண்ணை பார்த்து நோ 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 லெட்ஸ் கோ பை திஸ் டாக்ஸி. அப்ப அந்த பொண்ணு அந்த பையனை பார்த்து நோ லெட்ஸ் கோ பை பஸ். அந்த பையன் அந்த பொண்ணை பார்த்து நோ 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 லெட்ஸ் கோ பை திஸ் டாக்ஸி. அப்பதான் அந்த பொண்ணு ஒரு வார்த்தை அங்க சொன்னா, நோ லெட்ஸ் கோ பை பஸ். இந்த பையன் உடல நோ 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 லெட்ஸ் கோ பை டாக்ஸி அப்படின்னு. அப்பா சினிமால இன்டர்வல் விட்டா மாதிரி இருக்கு. சினிமால வந்து சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இப்படி இந்த டிஸ்கஷன் நடந்துகிட்டே இருக்கு. நான் டாக்ஸி கதவை சாத்திட்டு தியேட்டருக்கு வர்றேன். அப்போ அந்த டாக்ஸிக்காரன் சார் அப்படின்னு என்ன கூப்பிடுறான். ஏன்? நான் இன்னும் மீட்டருக்கு பணம் கொடுக்கல. நான் என்ன செய்யறேன், பாக்கெட்ல இருந்து பர்ஸ் எடுக்கிறேன். யார் பாக்கெட்ல இருந்து? என்ன பர்ஸ்? என்ன பர்ஸ்? லெதர் பர்ஸ். லெதர் பர்ஸ். காஃப் லெதர். காஃப் லெதர். இம்போர்ட்டட் ஃப்ரம் இட்டலி. சரி. அதை திறக்கிறேன். அதுல வந்து ஒரே நியூ 20 ரூபி நோட் சார். நீ ஆச்சுதா? இருங்க சொல்றாருல்ல. அதுல இருந்து ஒரு 20 ரூபி நோட்டை எடுத்து அந்த டாக்ஸி டிரைவருக்கு இதை கொடுத்து, டிரைவர் கீப் த சேஞ்ச். நான் மனசு சார் உனக்கு. ஆமா, அப்போ அந்த மீட்டர்ல எவ்வளவு துட்டு ஆயிருந்தது? 19 ரூபாய் 80 காசு. உடனே அந்த ரெண்டு பசங்களும் டாக்ஸியில் ஏறிட்டு போயிட்டாங்க. Then I went into the theater. I don't know what happened afterwards. Yes, sir. சார், இதான் சார். இவன் தான் சார். இவனே தான் சார். This is the fellow. இந்த பையனா? இவனை உங்களுக்கு தெரியுமா சார்? தம்பி, நீ இந்த காரியத்தை நோ இவன் செய்திருக்க மாட்டான். என்ன சார் நீங்க? தம்பி, உன் பேர் என்னப்பா? பேரே தெரியல, இவன் செஞ்சிருக்க மாட்டேன்னு எப்படி சார் சொல்றீங்க? தம்பி, நீ இந்த காரியத்தை செய்யலையே. இல்ல சார், பாத்தீங்களா, அவன் செய்திருக்க மாட்டான். இஸ் இன்னசென்ட். சார், அவன் குற்றவாளியா இல்லைன்னு டிசைட் பண்ண வேண்டியது கோர்ட். நீ கவலைப்படாதப்பா, உனக்கு பெயில் வாங்கறதுக்கு நான் ஏற்பாடு செய்யறேன். என்ன சார் சொல்றீங்க? மிஸ்டர் இன்ஸ்பெக்டர், எஸ், இந்த பையன் மேல கோர்ட்ல கேஸ் நடந்தா அதுக்கு ஆஜராக போறவன் நான் தான். சார், இவன் நிரபராதின்னு உங்க வக்கீலுக்கு எப்படி சார் தெரியும்? அவன் குற்றவாளின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அவன் அந்த ரூமுக்குள்ள இருந்து வெளியில வந்தப்ப நான் பார்த்தேனே. எங்க வக்கீல் பார்க்கலையே. போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதோ பரிதாபத்துல பேசுறாருன்னு பார்த்தேன். இப்ப நிஜமாவே கேஸ் எடுத்துட்டார சார். அந்த பையனுக்கு இவர் ஆஜரானால ஊர்ல உங்க வக்கீலுக்கு ரொம்ப கெட்டது. ஆமா, கண்டவங்களும் இப்ப உங்க வக்கீல திட்டுறாங்க. எதுக்குமே லாயக்கு இல்லாதவங்க கூட உங்க வக்கீல பத்தி மரியாதை இல்லாம பேசுறாங்க. தெரியுது, அதான் நீங்க ரெண்டு பேரும் பேசுறேன். என்ன சார் கிண்டல் பண்றீங்களா? அடுத்த வாரமே ஒரு கதை எழுத பாரு சார். இந்த மாதிரி ஒரு கேஸ ஒரு வக்கீல் எடுத்ததுனால ஆண்டவனே தண்டனை கொடுக்குற மாதிரி அந்த கதை. அந்த கதை வெளியில வந்த பிறகு உங்க வக்கீலால வெளியில தலை காட்ட முடியாது. அப்படியே செய்யுங்க சுமதி. எங்க வக்கீல பத்தி பேசுறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் யாரு? மரியாதை வெளில போக ரெண்டு பேரும். சார், உங்க வக்கீல பத்தி பேசினா உங்களுக்கு ஏன் சார் இப்படி கோபம் பொத்துக்கிட்டு வருது? அறிவு கேட்டவன 2 தலைமுறையா இந்த வீட்டு சோறு தின்னுட்டு இருக்கேன் நானு. சாப்பாடு தானே, எங்க வீட்டுக்கு வாங்க, வேலைக்கு போடுறேன். நான் நாய் பிஸ்கட்லாம் சாப்பிடுறது இல்லை. பக்கத்து வீட்டுல நாய் செத்து போய் பிஸ்கட்லாம் மீண்டு கிடக்குது, வாங்கி கொடுக்குறேன். கொண்டு போய் உங்க ஹஸ்பண்ட் ரங்கசாமி தலைமையில கொட்டுங்க. Get out! என்னையா அது கரெக்டா? குட் மார்னிங் சார். உங்க கிளர்க்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுறேன் சார். என்ன சார், என்னையா சொன்னி? கடைசியா கெட் அவுட். அதையே முதல்லயே சொல்லல சார். எங்களுக்கும் பேச தெரியும் சார், உங்களால தாங்க முடியாது. பத்திரிகை ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம். கத்தி முனையை விட பேனா முனை அதிக சக்தி வாய்ந்தது சார். தெரியும். வார உன் பேனாவால நீ அறுக்கிற அறுப்பு எந்த கட்சியாலையும் முடியாது. அம்மா, நிறைய ஒர்க் இருக்குது, எனக்கு டைம் இல்லை. சார், உங்க டயத்தை வேஸ்ட் பண்றதுக்காக நாங்க வரல. வெரி கைண்ட் ஆஃப் யூ. போறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சார்.
இந்த கேஸ்ல நீங்க அப்பியர் ஆகிறதால உங்க இமேஜ் சொசைட்டில கீழே விழுந்துரும் நான் பயப்படுறேன். அது என்னோட கவலை, நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நாங்க வரோம் சார். வரோம் சார். டாடா சுந்தர், பை பை சுந்தர், சிரியா சுந்தர். ஜெகதீசன், அவங்க பேசுறது இருக்கட்டும். இந்த கேஸை நான் எடுத்துட்டதை பத்தி நீ என்னையா நினைக்கிறேன்? அது என்னங்க வருது, ரொம்ப கோணல் பிடிச்ச கேஸ் சார் இது. இது எதுக்கா அந்த பையனை பார்த்த உடனே இவன் பண்ணிருக்க மாட்டான்ட்டு, அது எப்படி சார் இது? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லிருக்காங்களே. அது அந்த காலத்து மூஞ்சியை பத்தி சொல்லியிருக்கேன். இந்த காலத்து மூஞ்சியில என்ன அழகு தெரியுது? அதுவும் இல்லாம கிராப் வேற வந்து பாதி மூஞ்சியை மறைச்சிக்கிறது. நாம என்னத்தை கண்டோம் நாம? அப்பா என் ஜட்மெண்ட் தப்பா இருக்கும்ன்றீங்களா? நீங்க இன்னும் ஜட்ஜா இல்லையே, வக்கீல தானே இருக்கேன். ஜட்ஜா ஆர்த்தி கவர்மெண்ட்ல என்ன கேட்டிருக்காங்களே. உங்களை மட்டுமா கேட்டிருக்கா? பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பிரபாகர் நீங்க கேட்டிருக்கானே. 2 பேர்ல யார் ஜட்ஜின்னு டிசைட் ஆகலையே. அதான் ஏன் எம்பாரசிங்கா இருக்கு. நான் சரின்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்க, அவனை விட்டுருவாங்க. அவன் எனக்கு ஃப்ரெண்டு. ஆனா ஒண்ணு சார், நீங்க ஜட்ஜ் ஆயிட்டேன்னா கேஸ்ல எல்லாம் டிலேயே இருக்காது, எல்லாம் பட் பட்டு குவிக்கா டிஸ்போஸ் ஆயிடும். கரெக்ட், அதெல்லாம் டிலேயே இருக்கக்கூடாது. எப்படி வரும் டிலே? நீங்க தான் குற்றவாளியை பார்த்த உடனே இன்னும் இல்ல மற்ற ஜட்ஜ் எல்லாம் விட்னஸஸ் எக்ஸாமின் பண்ணி டாக்குமெண்ட்ஸை படிச்சு ஆர்குமெண்ட்ஸை கேட்டு எவ்வளவு டைம் வேஸ்ட் பண்றா. நமக்கு அதெல்லாம் எதுவுமே வேண்டியது இல்லையே. இல்ல 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 ஜெகதீஷன், நான் அந்த பையன் குத்தம் பண்ணிருக்க மாட்டான்னு சொன்னதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கியா. 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட், அதை பத்தி நான் உங்ககிட்ட கூட சொல்லலை. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பிரபாகர் வர. குட் மார்னிங். வாடா பிரபாகர். என்னடா? பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சார் வந்திருக்காரு, கவனிச்சிங்க. சார் ஜட்ஜா பிரதர், இங்க கேஸ் எல்லாம் வரும், கவனிச்சுக்கோங்க. நான் ஜட்ஜாக போறேனா இல்ல இவன் ஜட்ஜா போறான்னு தெரியலையே. 2 பேரையும் தானே கேட்டிருக்காங்க. இட்ஸ் ஆல் ரைட். ஏண்டா அந்த ரேப் கேஸை நீ அப்பீர் ஆகிதான் ஆகணுமா? ஊர் பூரா நாடுற கேஸ் ஆச்சடா. டேய், இப்பதான் ஜெகதீஷன் கிட்ட ஒரு மேட்டர் பத்தி பேசியிருந்தேன், அதுக்குள்ள நீ வந்த பேச்சு மாறிடுச்சு. பிரபாகர், நான் இந்த கேஸ்ல அப்பீல் ஆகிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் ஒன்று இருக்கிறேன். என்ன காரணம்? அது என்னோட டாக்டர் லக்ஷ்மியை பத்தின விஷயம். லக்ஷ்மி பேர்ல நான் உசிரியா வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியும். தெரியும்டா, நீ தான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பியே பிராக்டிஸ் எல்லாம் விட்டுட்டு நேரா லக்ஷ்மி கிட்ட கலெக்டா போய் செட்டில் ஆக போறேன்னு பேசிக்கிட்டே தானே இருக்க. பேசிக்கிட்டே இருக்கிறது என்னடா, கண்டிப்பா ஒரு நாள் செய்யத்தான் போறேன். என் ஒய்ஃப் போனப்புறம் லக்ஷ்மி ஒருத்தி தானே நான் நினைக்கிறேன். எனிவே, லெட் அஸ் கம் டு தி மேட்டர். சொல்லு. 5 வருஷத்துக்கு முன்ன லேட் இந்த ஈவினிங் லக்ஷ்மி என் காரை எடுத்துக்கிட்டு பீச்சுக்கு போனான். வர வழியில கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அவன் நடந்தே திரும்பி வர ஆரம்பிச்சான். கொஞ்ச தூரம் கூட வந்திருக்க மாட்டா, அதுக்குள்ள 2 ரவுடி பசங்க அவளை வழிமறிச்சு they attempted to molest her. பக்கத்துல யாருமே இல்லை. இன்ஃபேக்ட் she was almost undressed by them. Fortunately அந்த சமயத்துல பிரகாஷ் இந்த பக்கம் வந்திருக்கான். அவனுக்கு யாருன்னு தெரியாது, லக்ஷ்மியை பார்த்ததும் கிடையாது. ஆனா ஒரு பொம்பளைய போட்டு இப்படி அநியாயம் பண்ணிட்டாங்களேன்னு பொறுக்காம அவன் இன்டர்ஃபியர் பண்ணியிருக்கான். அவன் கடைசியில் தனியா ஒத்தனா நின்று 2 ரவுடி பசங்களை அடிச்சு துரத்திட்டு லக்ஷ்மி அடிச்சுட்டு என் வீட்டுக்கு வந்தான். ஆனா இவங்க 2 பேரும் அலங்கோலமா வந்து பார்த்தோன்னே எனக்கு ஒண்ணுமே புரியல. கண்மண் தெரியாம அவனை போட்டு அடிச்சுட்டேன். பட் he never tried to explain to me what had happened. அப்புறம் தான் லக்ஷ்மி தான் என்னை தடுத்து நிறுத்தி என்ன நடந்ததுன்னு சொன்னான். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காகவும் அவனை தேங்க் பண்றதுக்காக நான் திரும்புறேன். ஆளே காணும்டா. என்கிட்ட ஒரு தேங்க்ஸ் வாங்கிக்கிறதுக்கு கூட வெயிட் பண்ண அப்படியே போயிட்டான்டா. ஏண்டா இப்ப சொல்றா, அந்த மாதிரி பையன் இந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சிருப்பான். அந்த பையனை அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் நீ போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்தியா? ரைட். 5 வருஷம் முன்ன அவனை தேங்க் பண்ண முடியல, இப்ப நான் அவன் தேங்க் பண்ணல. ஏண்டா அவன் இந்த மாதிரி காரியத்தை செஞ்சிருப்பான்னு நினைக்கிறியா? எவன் எப்படி மாறுவான்னு நமக்கு என்னடா தெரியும்? நோ நோ, ஐ எம் நாட் ப்ரிப்பேர்ட் டு லுக் இட் தட் வே. அவன் தான் இல்லைன்றானே. எந்த குற்றவாளிடா அவன் செஞ்ச குற்றத்தை ஒத்துக்கிறான்? இட்ஸ் ஆல் ரைட். இந்த கேஸ் உனக்கு ரொம்ப வீக்குடா. நீ தோக்க தான் போற, நான் தாண்டா ஜெயிக்க போறேன். லெட் அஸ் see. என்ன பெட்ஸ்? பெட்டா ஆன்லைன். இப்ப நம்ம 2 பேருக்குமே கவர்மெண்ட்ல ஜட்ஜிப் ஆஃபர் பண்ணிருக்காங்க. ஒருத்தர் வேண்டாம்னுட்டா இன்னொருத்தர் கிடைச்சிடும். இந்த கேஸ் நான் தோத்துட்டா ஜட்ஜிப் வேண்டாம் நான் சொல்லிடுறேன், நீயும் ஜட்ஜ் ஆயிடுறேன். சரி, இந்த கேஸ்ல நீ ஜெயிச்சேன்னு வச்சுக்கோ,
எனக்கு ஜட்ஜி போனா நான் சொல்லிடுறேன், நீ ஜட்ஜ் ஆயிடலாம். தி பெட் இஸ் ஃபைனலைஸ். குட் டே சார். சார், இந்த 5 வருஷத்துக்கு முன்னால இன்சிடென்ட் சொன்னால அதை மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டேடா? இல்ல, லக்ஷ்மி நன்னா இருந்தாலும் நீங்க நன்னா இருக்க முடியும், அதுக்காக கேட்டோம். சொல்லாம இருப்பாரு ஐயா. அவர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பரவாயில்லன்னு சொல்லிட்டு